உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளை. டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். தினமும் காலை நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை, நேற்று நடந்த அரசியல் நிகழ்வுகளை உங்கள் முன்னால் எடுத்து வைப்பது தான் இந்த காலை குரல் நிகழ்ச்சியுடைய நோக்கம். உறவுகளே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேரை போய் சேர்ந்து அடையும். நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க, பயனடைவாங்க, தெரிஞ்சுப்பாங்க அரசியலை, இல்லையா? எஸ், ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்றைய தினம் அசம்பிளியில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் நம்ம முதலமைச்சர் விஜய் பேச ஆரம்பித்தப்போ தான் ஒட்டுமொத்த அசம்பிளியும் ஸ்தம்பிச்சு போச்சு உறவுகளே. ஏன்னா இத்தனை காலமாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஏதோ அதிகாரி எழுதி கொடுக்குற பேப்பரை வச்சு முதலமைச்சருக்கு வந்து வெத்தறிக்கை வந்து வாசிக்கிறது தான் நம்ம பார்த்து பழகியிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம விஜய் என்ன பண்ணார் தெரியுமா? தன் கையில் இருந்த அதிகாரிங்க கொடுத்த ஸ்கிரிப்டை தூக்கி ஓரமாக போட்டு நேராக மைக்கு முன்னாடி நின்று ஆஃப் த ஸ்கிரிப்டு இறங்கி சும்மா க்ளீனாக அடிச்சிட்டாப்ல. ஸோ தன்னோட ஒரிஜினல் ஃபேஸ், வாய்ஸ், அந்த மாடுலேஷனில் குரலை உயர்த்தி அவையில் இருக்கிறவங்களை பார்த்து பேசின விதம் சும்மா அதிரடியாக இருந்துச்சு. ஒரு தலைவனுக்கு மக்கள் பிரச்சனை மனசில் இருந்தால் மட்டும்தான் பேப்பர் இல்லாமல் இப்படி அசம்பிளியில் நின்று நெஞ்ச தட்டி பேச முடியும். எழுதி வச்சு வெத்த அரசியல் பண்ணுற ஒட்டுமொத்த பழைய கூட்டத்துக்கும் சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்த இந்த ஆஃப் ஸ்கிரிப்ட் மூவ் தான். இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு மரண மாச ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி கோட்டையில் நடந்த ஆகச்சிறந்த காமெடி விவகாரம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து முன்னிலையில் திமுக வந்து பார்த்திங்கன்னா கடந்த கால ஆட்சியில் தில்லாலடி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணினாங்க இல்லையா? அவங்களோட தேர்தல் கால வெத்து வாக்குறுதிகளையும் நம்ம முதலமைச்சர் விஜய் அக்குவாரா ஆணிவேராக பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தார். நாங்கள் யாருக்கும் வந்து பி டீம் கிடையாது, சி டீம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எப்போதுமே மக்களோட ஏ டீம் தான் அப்படின்னு நம்ம முதல்வர் வந்து சும்மா நெத்தியடி பஞ்சு டைலாக் பேசினாரோ இல்லையோ, அங்கே இருந்த திமுகவோட எம்எல்ஏக்கள்லாம் அப்படியே மூஞ்சியை பார்க்கணுமே பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அசம்பிளியில் கேள்வி கேட்டால் அதுக்கு டேட்டாவோட பதில் சொல்ல துப்பு இல்லாமல் உடனே எதிர்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் வந்து எம்எல்ஏக்களை கூட்டிட்டு அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சு ஓடிட்டார். ஸோ கேள்விகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் இப்படி பயந்து ஓடுறது, அதுக்கு பேர் அரசியல் கிடையாது. மக்களோட ஏ டீமாக நம்ம சிஎம் சார் வந்து அசம்பிளியில் கெத்தாக நின்னப்போ திமுக மொத்தமாக அவுட் ஆகி வெளில ஓடினது தான் இன்றைக்கி கிரவுண்ட் ரியாலிட்டி உறவுகளே. அடுத்தபடியாக இன்றைக்கி அசம்பிள் முதல்வர் விஜய் தொட்ட மூணாவது பாயிண்ட்டு, நம்ம திமுகவோட அடி வயிற்றுலேயே வந்து கை வச்சிருக்குது உறவுகளே. கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மார்க் பார் கமிஷன் வச்சு வருஷம் கோடிக்கணக்கில் பார்ட்டி ஃபண்டு என்ற பெயரில் மக்கள்கிட்ட வந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஸோ நம்ம சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி ஓப்பனாக சுட்டி காட்டி யாரும் முறையற்ற வழியில் பயன்படுத்த முடியாது, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், மக்கள் பணத்தை எவனையுமே தொட விட மாட்டோம், அப்படி தொடரவங்களையும் சும்மா விட மாட்டோம், கைவரில் நீட்டி சிஎம் வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று விட்டுருக்காரு. ஸோ அது வந்து பார்த்து அறிவாலயமே கதறி போயிருக்கு. ஆட்சிக்கு வந்த 40 நாளுக்குள்ளேயே அந்த பழைய மாமூல் கமிஷன் நெட்வொர்க்கை மொத்தமாக காலி பண்ண நம்ம சிஎம் காட்டின இந்த அதிரடி இருக்கு இல்லையா, சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அறிவாலயத்துக்கு போயிட்டு இருந்த மாமூல் காசு மொத்தமாக கட்டான கருப்பு தான் இன்றைக்கி அவங்க வெளிநடப்பு செஞ்சதுக்கான அசல் காரணம் அப்படின்றத வந்து நான் பார்க்குறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற விவகாரம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வச்சு திமுக ஆடின அந்த இரட்டை வேலை அரசியல் தான். மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் புதிய அரசுக்கு ஆதரவு கொடுத்தது தான் அவங்களோட சொந்த அரசியல் முடிவு இல்லையா? நாங்கள் தான் அவங்கள அனுப்பி வச்சோம்னு திமுக காரணங்க வெளியில் ஓவர் சீன் போட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அசம்பிளியில் நம்ம சிஎம் விஜய் அதை அப்படியே ஓப்பனாக உடைச்சு அப்படி அனுப்பி வைத்தவர்களுக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்க்க ரெடியாக இருந்தால் இவங்களுக்கு ஏன் இவ்வளோ கோபமும் கதறலும் வருதுன்னு ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. அங்கே நிலாப்பில் நம்முடைய சிஎம் சரியான கேள்வியிலே இது. ஸோ கூட்டணி கட்சிகளை தங்களோட அடிமை மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த திமுகவுக்கு இன்றைக்கி விஜய் அவர்களுடைய கொடுத்த பக்காவான ஒரு செருப்படி தான் சொல்லணும். கூட்டணி உடைன்னு சொல்லிட்டு பயத்தில் திமுக கதறதும் அவங்கள வந்து இழுக்க வந்து நம்மளுடைய சிஎம் போடுற மாஸ் ஸ்கெட்ச் தான் இன்றைக்கி கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது உறவுகளே. அடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கிற நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க அதிரடி திட்டத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் உறவுகளே. வரப்போகிற செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து தமிழக முதல்வர் விஜய் தாய்மாமன் தங்கம் மோதிர திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட போகுது. சிறப்பில் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து பிறக்கப்படும் குழந்தைங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி 1 கிராம் தங்க மோதிரம் தாய்மாமன் சீராக அந்த குழந்தைகளுக்கு போகும்போது உறவுகளை இது ரொம்ப எமோஷ்னலான சென்டிமெண்ட்லான ஒரு ஸ்கீம்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் மட்டும் கிடையாது, எல்லா மனசு மக்கள். அதாவது நினச்சி பாருங்கள், குழந்தை கையில் ஒரு கிராம் மோதிரன்றது வந்து பார்த்திங்கன்னா அரசு கொடுக்குதுன்றதை தாண்டி விஜய் மாமா கொடுத்தாரு, விஜய் அண்ணா கொடுத்தாரு. நம்ம சிஎம்மோடைய அந்த கிராஃப், இந்த அரசோட கிராஃப் வந்து இந்த திட்டத்தினால ஒரு மிகப்பெரிய பேரை வாங்க போகுது. சென்டிமெண்ட்லாம் எமோஷனலாக ஏற்கனவே அவங்க கனெக்டடு, இது இன்னும் கனெக்ட் ஆக போகுது. வெறும் வெத்த அரசியல் பண்ணிக்கிட்டு ஒரு லேப்டாப்பை கொடுத்து பிரிண்ட் அடிச்சுக்கிட்டு அதை போட்டு திண்ணற வச்சு அழிச்சாங்க. நம்ம ராஜ்மோகன் மினிஸ்டர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் விளம்பரம், வாயை திறந்தாலும் விளம்பரம், சாப்பிட்டா விளம்பரம், கழுவுனா விளம்பரம், சுச்சு போனால் விளம்பரம் அப்படின்னு இருக்கிற அரசுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பை சொல்லி அதை நிறைவேற்றியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒதுக்குவாங்க, ஏது ஒதுக்குவாங்க, எங்கே ஃபண்டு, எங்கே பெண்டு அப்படின்னாங்க. எல்லா பெண்டு ஃபண்டெல்லாம் பார்த்து ஓப்பன் பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு தாய்மாமன் ஸ்தானத்தில் இருந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசு திட்டமாக இதை வந்து மக்கள் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். இந்த அரசுக்கு உண்மையாகவே வந்து வாழ்த்துக்கள். நான் முதலே சொன்ன மாதிரி இது பல பேருடைய மனசில் ஆழமாக பதிந்துவிடும். நல்ல விஷயம்தான், வாழ்த்துக்கள். இன்றைக்கி அசம்பிளியில் நடந்த இன்னொரு தரமான சம்பவத்தை வந்து நீங்கள் கவனிச்சிங்களா உறவுகளே? கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னா, அதை விட மாஸ் சம்பவம் நிறையா இருந்தது, இதை மிஸ் பண்ணியிருப்போம். சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம முதலமைச்சர் விஜய் பேசி முடித்த உடனே அதிமுகவோட முக்கிய புள்ளியான எஸ்பி வேலுமணி ஓடி வந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு கை குலுக்கி தன்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது சாதாரண குழுக்கள் அல்ல, ஓகேவா? அவன் குறித்து இதுக்கு பின்னாடி ஒரு மரண மாசான அரசியல் கணக்கு இருக்குது. ஏன்னா கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி, பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற திமுக புள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் வந்து பார்த்திங்கன்னா கோப்புகள் போயும் இதுவரைக்கும் ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்காமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கார். ஸோ இதுக்கு பின்னாடி திமுக ஏதோ உள்வேலை பார்த்து ஆளுநரை தடுத்து வச்சுருக்காங்களோங்கிற சந்தேகம் இப்போது பலமாக வந்து இருக்குது. இப்படி திமுக ஆளுநரை வச்சு தப்பிக்க பார்க்குறப்போ இந்த எஸ்பி வேலுமணி நம்ம சிஎம் அவர்களுக்கு குலுக்கிறது, கை குலுக்கிறது, சப்போர்ட் பண்ணுறது, அதிமுகவோட கொங்கு மண்டல கனவை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கான பக்கா ஸ்கெட்சு இது. ஸோ கூட்டணி கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நம்ம சிஎம்மோட நேர்மையான ஆட்டத்துக்கு இப்போது அதிமுகவும் சொல்லிட்டு அடிக்குது. ஏன் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரிச்சாவில் போகிற ஒரு சிரிப்பு அல்டிமேட்லாம் செம்ம. ஓகே, ரைட்டு. அடுத்து நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் திரு நிர்மல்குமார் வந்து இன்றைக்கி திமுக கொடுத்த பக்கா ரிட்டர்ன் கிஃப்ட் பற்றி பேசி ஆகணுங்க. சட்டமன்றத்தில் இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசினப்போ திமுக வெளிநடப்பு பண்ணிவிட்டு வெளியில் வந்து எங்களை பேசவில்லைன்னு ஊடகங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அழுதாங்க, பேசவில்லை எங்களை அப்படின்னு. ஸோ இதை பற்றி பேசின அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இந்த சட்டமன்ற வரலாற்றிலேயே திமுகவினர் எவ்வளோ கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். பழைய வரலாற்றை எடுத்து வச்சு வெளுத்து தள்ளியிருக்காப்புல நம்ம அமைச்சர். ஸோ சட்டமன்றத்துக்குள்ளே சபாநாயகர் நாற்காலியை உடைச்சது, மைக்கை பிடுங்கினதுன்னு திமுகவோட அத்தனை ரவுடித்தனமான பழைய வரலாறும் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து ஜனநாயகம் பேசுறது தான் சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஆனால் சாத்தானே ஒளிந்து போ சைத்தானேன்னு இருக்காப்புல, ஓகேவா? ஸோ அமைச்சர் வந்து கொடுத்த கவுண்டரில் திமுக ஐடிவி மொத்தமாக ஆஃப் ஆகி அப்படியே நிற்கிது, என்ன பண்ணுன்னு தெரியாமல். ஸோ இனிமேல் இந்த திமுக என்ன தான் வதந்திகளை பரப்ப நினச்சாலும் நம்ம பாசன அமைச்சருக்கு முன்னாடி எந்த பழப்பும் வேகாது. இன்றைக்கி கோட்டையில் ஆரம்பித்த நம்ம முதல்வரோட அதிரடி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நேற்று பொறுத்த அளவுக்கு உறவுகளே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிஎம் விஜய் சாரோட பேச்சு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அவர் எடுத்து வச்ச விஷயங்கள், அது வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல். எல்லோரும் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. நேற்று அதை தாண்டி வேறு எந்த பக்கமும் நம்ம யோசிக்கவும் இல்லை, இந்த சப்ஜெக்டும் பேசவும் இல்லை. நேற்றைய தினம் அரசியல் சார்ந்த முக்கிய விஷயங்கள் வந்து சட்டமன்றம் மட்டும்தான் ஃபுல்லாகவே. ஸோ எந்த பக்கமும் சாயாமல் எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நம்புகிற உறவுகளே, இன்றைக்கு மதியம் 12 மணிக்கு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் இன்டெப்த்தாக நல்லா ஒரு 2-3 சப்ஜெக்ட் எடுத்து சூப்பராக பேசலாம். அப்புறம் மறக்காமல் உறவுகளின் குரல் நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன். நம்ம சண்டே போஸ்ட் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் திரும்பவும் இந்த வீடியோவில் வந்து நான் சஜஸ்ட் வீடியோஸில் போட சொல்கிறேன். அதை போய் பாருங்கள், மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஷோ அது, ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த ஷோ. கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.